ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, கண்டக சனி இந்த மாதிரி இந்த சனி இது வரும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு. இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருங்க. பொதுவாக சனி அப்படின்னோடனே இவங்களுக்கு ஒரு பயம். அதுக்கு காரணம் வந்து இந்த சனி அப்படிங்கிறது மரபு ரீதியாக வரக்கூடிய சில பண்புகளை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உண்மையாக தான் யதார்த்தமாக தான். ஆனால் அது வந்து தீமை செய்யுமா நன்மை செய்யுமான்றதை பார்ப்போம். ஆனால் வந்து இப்போ 2-3 விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ ஏழரை சனி அப்படின்னு அவங்க நம்புறது வந்து ஒரு கான்செப்ட். என்ன கான்செப்ட் அப்படின்னா, லக்னத்துக்கு இணையான ஒரு பண்பை வந்து நம்ம சந்திரன்லேருந்து எடுத்துக்கிறாங்க. ராசி லக்னம் தான் பேசுகிறாங்க. நிறைய நூல்களில் இருக்கக்கூடிய விதிகள் ராசி லக்னத்துக்கு தான் இருக்குது. சந்திரன் என்பது காயம்னா நம்ம உடம்பு, நம்மளுடைய உடல், நம்மளுடைய மனம் எல்லாத்தையுமே சந்திரனை பேஸ் பண்ணுறாங்க. உயிர் மட்டும்தான் சூரியன் லக்னம், மீது எல்லாமே சந்திரன்ற மாதிரி இவங்க கொண்டு வராங்க. அப்போ இதுக்குள்ளே சனி என்ட்ரானோடனே, சனி என்பது இருக்கிறதுலே முழுப்பாபின்னு சொல்கிறாங்க. இருக்கிறதுலே கேவலமானவர் அவர் தான் அப்படின்ற மாதிரி இவங்க நம்புகிறாங்க. அப்போ அது உள்ளே என்ட்ரான உடனே இவருக்கு தீமைகளை கொடுக்க ஆரம்பிச்சிருது, வாழ்க்கையில் பாடங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருது. கஷ்டப்படுறதுலையும் எப்பயுமே கஷ்டப்படுவான்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. அப்போ மங்கு சனி, வங்கு சனி, பொங்கு சனின்னு சொல்லி வச்சுட்டு ஃபஸ்ட்டு சனி என்பது உங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அடுத்த 30 வருஷத்தில் அது வந்து உங்களுக்கு பொங்கி உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். அடுத்த ரவுண்டில் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு உங்களை பேக் பண்ணி அனுப்பிச்சிடும் அப்படின்றதான் நம்பிக்கை. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 8ஆம் இடத்துக்கு சனி வந்தால் தப்பு நடக்கும். ஏன்னா 8ஆம் இடத்தை இவங்க மரண இடமாக பார்க்குறாங்க. அட்டமம் அப்படிங்கிறது வந்துங்க ஆயுள் இடமாக பார்க்குறாங்க. அதுக்கு சனி வந்தால் சில கண்டங்களை கொடுக்குன்னு நம்புகிறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா 8ஆம் பார்வை சனிக்கும் கிடையாது, சந்திரனுக்கும் கிடையாது. அன்பார்ந்த இறை தேடி நேயர்களுக்கு வணக்கம். நமக்கு இருக்கக்கூடிய ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த தேடல்களுக்கு ஒரு நல்ல விளக்கங்களை ரொம்பவே அற்புதமாகவும் ஆழமாகவும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்றைய நிகழ்ச்சியில இப்போது நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் ராஜநாடி ஜோதிடர் திரு க. பார்த்திபன் அவர்கள். அவரை வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம்ங்க. இறை தேடி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப யதார்த்தமா சொல்றீங்க சார். எந்த ஒரு விஷயத்தினா ஆணித்தனமா சொல்றீங்க. விதிப்படி தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் பதிவு பண்ணிட்டே வரீங்க. இப்போது இந்த சனி தசை, இது ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, கண்டக சனி இந்த மாதிரி இந்த சனி இது வரும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு. ஏதாவது ஒன்று நடந்துருமா, எது நடந்தாலும் அதனால தான் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஒரு உயிர் போயிடுமோன்ற ஒரு பயம் அளவுல இருந்து, ஒரு பொருள் திருட்டு போயிடும் அப்படின்ற பயந்தே அத்தனை வருஷங்களையும் கடந்துடுறாங்க. அவங்களுடைய முயற்சியுமே வந்து தடைப்படுறதை நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருங்க சார். அதாவது வந்து ஏழரை சனி, அப்புறமா அந்த அட்டமத்து சனி, அதுக்கப்புறமா இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த சனி தசையுமே போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. சனி தசை, சனி புத்தி, சனி அந்தரம் இதெல்லாம். அப்போ பொதுவாக சனி அப்படின்னோடனே இவங்களுக்கு ஒரு பயம். அதுக்கு காரணம் வந்து அது ஏதோ நம்மளுக்கு தீமை பண்ணுது, இல்லைன்னா நீதி வழங்குது. நீதி வழங்குதுன்னா எவன் திருடன் தானே பயப்படணும் நீதிமானை பார்த்து, நம்மளுக்கு என்ன பயம் அப்படின்ற மாதிரி. இந்த சனி அப்படிங்கிறது மரபு ரீதியாக வரக்கூடிய சில பண்புகளை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உண்மையாக தான் யதார்த்தமாக தான். ஆனால் அது வந்து தீமை செய்யுமா நன்மை செய்யுமான்றதை பார்ப்போம். ஆனால் வந்து இப்போ 2-3 விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ ஏழரை சனி அப்படின்னு அவங்க நம்புறது வந்து ஒரு கான்செப்ட். என்ன கான்செப்ட் அப்படின்னா, லக்னம் போல லக்னத்துக்கு இணையான ஒரு பண்பை வந்து நம்ம சந்திரன்லேருந்து எடுத்துக்கிறாங்க. ராசி லக்னம் தான் பேசுகிறாங்க. நிறைய நூல்களில் இருக்கக்கூடிய விதிகள் ராசி லக்னத்துக்கு தான் இருக்குது. சரிங்களா? சந்திரா லக்னம்னு சொல்கிறாங்க சிலர். வந்து ராசி லக்னத்துக்கு தான். இப்போ இப்போ 7ஆவது இடத்து அதிபதி 9ஆவது இடத்துலேருந்து 10ஆம் அதிபதி பார்த்தால் இந்த பலன் சொன்னால் அது லக்னத்துக்கும் பொருந்தது, சந்திரனுக்கும் பொருந்ததுங்கிறாங்க. அப்போ எல்லாமே வந்து சந்திரன் இருக்கக்கூடிய இடத்தையும் முக்கியத்துவமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க ஜோசிட பாரம்பரியத்தில். அப்போ லக்னத்துக்கு எப்படி சனி என்ன செய்வாரோ அதே சந்திரனுக்கு செய்யுதுன்ற அடிப்படையில் சந்திரன் உள்ள ராசிக்கு 12இல் விரயத்தில், அதை விரய சனின்னு சொல்கிறாங்க, விரயத்தில் அதை கண்ட சனின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த விரயத்துக்குள்ள 12வது சந்திரன் உள்ள ராசிக்கு 12வது ராசியில் கோச்சார சனி வரும் பொழுது சந்திரனை நெருங்கிருச்சு. அப்போ சார் வந்து ரெடி ஆகிட்டாரு, ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி இந்த சனி உள்ளே என்ட்ராயிடுச்சு. அப்போ வேலையை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்திரனை நெருங்க. சந்திரன் என்பது காயம்னா நம்ம உடம்பு, நம்மளுடைய உடல், நம்மளுடைய மனம் எல்லாத்தையுமே சந்திரனை பேஸ் பண்ணுறாங்க. உயிர் மட்டும்தான் சூரியன் லக்னம், மீது எல்லாமே சந்திரன்ற மாதிரி இவங்க கொண்டு வராங்க. அப்போ இதுக்குள்ளே சனி என்ட்ரானோடனே, சனி என்பது இருக்கிறதுலே முழுப்பாபின்னு சொல்கிறாங்க. இருக்கிறதுலே கேவலமானவர் அவர் தான் அப்படின்ற மாதிரி இவங்க நம்புகிறாங்க. அப்போ அது உள்ளே என்ட்ரான உடனே இவருக்கு தீமைகளை கொடுக்க ஆரம்பிச்சிருது, வாழ்க்கையில் பாடங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருது. அப்போ விரயத்திலிருந்து ஆரம்பித்து ஜென்மத்துக்கு போகுது, சந்திரன் மேலேயே சனி போகுது. அப்போ இதில் ஒரு 2.5 வருஷம், இதில் ஒரு 2.5 வருஷம். அதுக்கடுத்து தனத்துக்குள்ளே சனி போகிறது, அதாவது 2ஆம் பாவத்துக்கு சனி போகிறது. இதை வந்து பாத சனின்னு சொல்கிறாங்க. அப்போ
12, 1, 2 சந்திரனுக்குலேருந்து. அப்போ அந்த 7.5 வருடங்களும் இந்த சனி சந்திரன் மேலே ஏறி போகுது. அப்போ லக்னத்து மேலே ஏறி போகிறது இதே கணக்கு தான் சொல்கிறாங்க ஜோசிக்காரங்க. அதையே சந்திரன் மேலே ஏறி போகிறது. ஏன் லக்னத்தை சொல்கிறது இல்லை அப்படின்னா, உங்களுக்கு என்ன லக்னன்றது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு தெரியாது. தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. 90% பேருக்கு அவங்களுடைய ராசி மட்டும் நட்சத்திர ராசி தெரியும். நிறைய பேருக்கு நட்சத்திரமும் தெரியறது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் நிறைய பேர் பார்க்கலாம், அவங்க வந்து வெறும் ராசிகளை மட்டும் சொல்லுவாங்க. பாதம் மாறினா கூட பலன் மாறும் இல்லையா? அப்படிலாம் எதுவுமே மாறாதுங்க. சந்திரன் இருக்குது அதானே. அப்போ அது என்னன்னா வெறுமனே லக்னத்தை மட்டும் யாருக்கும் தெரியாது. அப்போ நான் ஒரு லாஜிக் சொல்றேன், பொதுவான பலன் சொல்றேன்னா, நான் லக்னத்துக்கு பலன் சொன்னேன்னா என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுபோல எல்லாருக்கும் பொதுவான தகவல்கள் அடிப்படையில் பேசும்பொழுது லக்னத்திற்கு, மிதுன லக்னத்திற்கு, மேச லக்னத்திற்குன்னு எழுதுனா யாராச்சும் ஒருத்தனுக்கு தான் தெரியும் மிதுன லக்னம்ன்றது, வேற யாருக்குமே அது தெரியாது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச ராசிகள் அடிப்படையில் இந்த கதைகளை புனைக்கிறாங்க. அப்போ சனி இந்த ராசி மேல் ஏறும் பொழுது 12க்கு வந்து 1க்கு வந்து 2க்கு வரும்போது இந்த 3 ராசிகளையும் கடந்து 7.5 வருடங்கள் இவர்கள் கஷ்டப்படுவாங்க. அப்போ கஷ்டப்படுறதுலையும் எப்பயுமே கஷ்டப்படுவான்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. அப்போ மங்கு சனி, வங்கு சனி, பொங்கு சனின்னு சொல்லி வச்சுட்டு ஃபஸ்ட்டு சனி என்பது உங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அவங்க சொல்கிற கதை 30 வயசுக்குள்ளே வர சனி பாடங்களை கற்றுக் கொடுக்கும். ஏன்னா 30 வருஷத்தில் ஒரு ரவுண்டு வந்துடும். அடுத்த 30 வருஷத்தில் அது வந்து உங்களுக்கு பொங்கி உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். அடுத்த ரவுண்டில் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு உங்களை பேக் பண்ணி அனுப்பிச்சிடும் அப்படின்றதான் நம்பிக்கை. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ லாஜிக்காக நம்ம பேசுவோம். சந்திரன் என்ற கிரகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னத்தை குறிக்குது? ஏன்னா சந்திரன் மேலே சனி போகுது. அப்போ உண்மையிலே சந்திரன் என்பது என்ன அப்படின்றது பார்க்கும்பொழுது சந்திரனை மனோகாரகன்னு சொல்கிறாங்க, தாய்க்கு காரகன், மாதா காரகன்னு சொல்கிறாங்க. அப்போ சந்திரன் வேற எண்ணத்துக்கு காரகன் அப்படின்னா வந்து சிந்தனைக்கு காரகன், எண்ணங்களுக்கு காரகன். அதுக்கடுத்து வேற எண்ணத்துக்கு காரகன் அப்படின்னா என்னுடைய துடிப்புக்கு காரகன், ரன்னிங்கு காரகன். அப்போ இதெல்லாம் சனி ஏறும் பொழுது எந்த ஒரு கிரகத்தையும் சனி தூண்டினால் அந்த கிரகத்தினுடைய பாசிட்டிவிட்டி அதிகமாகும். இதுதான் லாஜிக். சனியும் குருவும் தூண்டினான். அப்போ சந்திரனை சனி தூண்டும் பொழுது இவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ நான் வந்து சாதாரணமாக ஒரு 15,000 ரூபா ஜாபுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது, என்னை ஓட வைக்க போகுது இல்லைங்களா? அப்போ இந்த ஓட்டம் என்பது வேதனையானதா அல்லது வாழ்க்கைக்கு தேவையானதா அப்படிங்கிறது என்னுடைய மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குது. எனக்கு வந்து நாளைக்கு வேலை போகுது, நாளைக்கு காலையில் இருந்துச்சுன்னே வேலை போகுது, கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் வராதிங்க, நீங்கள் செஞ்ச காரியத்துக்கு இந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது. அப்போ அந்த 15,000 ரூபா சம்பளத்துலேருந்து நான் வெளியே போனால் தானே நான் வந்து 1.5 லட்ச ரூபா சம்பளத்துக்கு வர முடியும். அப்போ என்ன செய்யுதுன்னா சனி என்ன ரன் பண்ண வைக்குது, ஓட வைக்குது, சிந்தனையை மாற்றுது, எண்ணங்களை மாற்றி என்னோடய மைண்ட் செட் எல்லாத்தையும் மாற்றி என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ண வைக்குது. எல்லா தொழிலையும் ஒரு வேதனைகள் இருக்குது, எல்லா தொழிலையும் கஷ்டம் இருக்குது, எல்லா தொழிலையும் போராட வேண்டியது இருக்குது. அப்போ போராட்டங்கள் என்பதை ஒரு நல்ல மைண்ட் செட் இருக்கிறவன் ஏற்றுக்குவான். என்கிட்ட வரவாங்க, வந்துட்டு என்ன கேட்பாங்கன்னா, சார் என்னுடைய பிஸ்னஸில் சில போராட்டங்கள் இருக்குது சார் அப்படின்வாங்க. அந்த போராட்டம் பேர் தான் ஏன் பிஸ்னஸ்ஸு இல்லைங்களா? எதுவுமே இல்லாமல் காலைல போவேன், மதியம் வரைக்கும் ஏசி போட்டு தூங்குவேன் ஆஃபீஸில், அப்புறம் சாப்பிட்டு மதியத்துலேருந்து சாயந்தரம் ஏசி போட்டு தூங்குவேன். இயர்லி வந்து எனக்கு 80 lakhs வந்துடணும் அப்படின்னா எப்படி வரும்? அது தொழிலும் கிடையாது, அது எதுவுமே இல்லை. அப்போ நான் போராட வேண்டும். அந்த போராட்டத்துக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி தான் என்னுடைய வெற்றி. அப்போ அந்த 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 தொழில் அப்படிங்கிறதே போராட்டத்தினுடைய பங்கு தான். அப்போ போராடாத தொழிலோ பிரச்சனை இல்லாத தொழிலோ தொழிலே கிடையாது. அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டவன் அந்த 7.5 சனியில் புரிஞ்சுக்குவான். அப்போ ஓட ஆரம்பிப்பான். பெரிய ரன் இருக்கும். இதை வந்து சிலர் ஏற்றுக்குவான், சிலர் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இதை ஏற்றுக்கிறதுக்கும் சில கிரக நிலைகள் வேணும். சிலருக்கு எப்படி பார்த்தாலும் 7.5 சனி வரும்பொழுது இந்த ரன்னிங்கே ஆரம்பிச்சிடும், உங்களை தள்ள ஆரம்பிச்சிடும். எவன்லாம் வந்து வெற்றியை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கானோ அவன்லாம் ஓடுவான், மீதி எல்லா பேரும் புலம்புவான். அப்போ வெற்றியை நோக்கி ஓடுறவனுக்கு இது சரியான காலம். அப்போ இந்த சந்திரன் என்பது ஓட வைக்கும், உட்காரவே விடாது. அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு பிரச்சனை வரும் 7.5 சனி டயத்தில். 7.5 சனி டயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அம்மாவுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட்டு, உடம்பு பிரச்சனை, பல நாள் இருக்கக்கூடிய நோய்கள் வெளியே வந்து காட்டுறது, இதெல்லாம் செய்யும். தொடர்பு ஓகேங்களா? அதுக்கப்புறமா சந்திரன் என்பது வீடு. யாரெல்லாம் 7.5 சனியில் பார்த்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கும், அவங்களுக்கே தெரியாமல் என்ன செய்வாங்கன்னா, ஒரு வீடு வாங்கணும் சார் அப்படின்னு வாங்க, லேண்டு போய் செட் பண்ணுவாங்க, ஒரு வீடு வாங்கலான்னு ஒரு முயற்சி எடுப்பாங்க, வண்டி வாகனங்கள் வாங்குவாங்க. ஏன்னா சந்திரன் வண்டி வாகனம். அடுத்து வந்து வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய இது. அப்போ 7.5 சனியில் தான் ஒருத்தர் வெளிநாட்டுக்கே போவார், படிப்புக்கு போவார், வேலைக்கு போவார், சுற்றுலா போவார். 7.5 சனியில் பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றுவாங்க. டெல்லிக்கு போவாங்க, பாம்பே போவாங்க, ஆன்மீக சுற்றுலா பண்ணுவாங்க, லோக்கலில் எங்கேயாச்சும் ஃப்ரெண்டோட சுற்றுவாங்க, நிறைய ரவுண்டிங் வருவாங்க. அப்போ 7.5 சனி மொத்தத்துக்கும் ஒரு மனிதனை ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சனாக மாற்றுறது. இந்த ஹாப்பியஸ்ட் பர்சன்றது நம்மளுடைய மைண்ட் செட்.
நான் 15,000 சம்பளமே போதும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவனுக்கு இது வந்து துன்பம். ஏன்னா ஒருத்தனை வெளியே கொண்டு வருது இல்லைங்களா? நீங்கள் எந்த ஒரு படத்தை பார்த்தாலும் அதில் ஹீரோ தான் அடி வாங்குவார். அதனால தான் அவர் ஹீரோ இல்லைங்களா? அவர் அடி வாங்காமல் இருக்கணும், குறைச்சித்திரன் அடியதில் தான் நடிக்க முடியும். அமைதியாக வந்துட்டு அமைதியாக போயிடும், அவருக்கு எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது. இப்போ நம்ம வேல்யூ ஆகணும்னா போராடணும். அந்த போராட்டத்தை நம்மளால் ஏற்றுக்க முடியாமல் சோம்பேறிகளுடைய பார்வையில் ஒருத்தனை பார்த்தா எப்படி தரும்? ஏன் தேவையில்லாமல் அப்போ ஒரு 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 திட்டில் வடிவேலு படுத்துருக்கிறாரு, வேலைக்கே போகாமல் படுத்துருக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருடைய கண்ணோட்டத்தில் ஒருத்தனை நம்ம கமெண்ட் பண்ணோம்னா எப்படி இருக்கும்? பைத்தியக்காரனுங்க டெய்லி காலில் பைக் எடுத்துகிட்டு வேலைக்கு போகிறான்னு தான் தோணும் இல்லைங்களா? ஆனால் ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பாரு, அவன் காலைல 5 மணிக்கெலாம் பைக் எடுத்துகிட்டு போகிறான், அவனை மாதிரி நம்மளுக்கு புத்தி வர மாட்டேன்னு தோணும். அப்போ பார்வைகள் வேறு. அப்போ 7.5 சனி என்பது உங்களை அடித்து துரத்தி வேலைக்கு இப்போ கிளம்பு, சரிங்களா, வேலை கிளம்பு போய் உருப்புற வழியை பாருங்க சொல்லி அந்த 7.5 வருஷம் அடிச்சு துரத்தும். அடுத்து 30 வருஷம் கழிச்சு திருப்பியும் அதே அடி விழுகும். அப்போ இது அடி கிடையாது, உங்களை வந்து இந்த ஒரு சாட்டை அடி மாதிரி. சாட்டை அடின்றது வந்து உங்களுக்கு தண்டனை கிடையாது, உங்களை ஊக்கப்படுத்துவதற்கான இந்த விஷயங்கள் 7.5 சனியில் நடக்கும். அட்டமுது சனி அப்படிங்கிறது இதுக்கு அப்படியே வேற மாதிரியானது. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு சனி வந்தால் 8ஆம் இடத்துக்கு சனி வந்தால் தப்பு நடக்கும். ஏன்னா 8ஆம் இடத்தை இவங்க மரண இடமாக பார்க்குறாங்க. அட்டமம் அப்படிங்கிறது வந்துங்க ஆயுள் இடமாக பார்க்குறாங்க. அதுக்கு சனி வந்தால் சில கண்டங்களை கொடுக்குன்னு நம்புறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா 8ஆம் பார்வை சனிக்கும் கிடையாது, சந்திரனுக்கும் கிடையாது. லக்னத்திலேருந்து 8ஆம் இடம் வந்து மறைபொருள் ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம் சொல்கிறாங்களே தவிர இது சந்திரனுக்கு 8ஆம் இடம்ங்கிறது கிடையாது. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா பாவக கணிதங்களை கொண்டு வந்து சந்திரனோட ஒப்பிடுறாங்க. அப்போ 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம்னு சொல்லும் பொழுது அங்கே வந்து பாவக சக்கரங்கள் வந்துடுது. பாவக கணிதங்களுக்குள்ள தசாபுத்திகளை தான் பயன்படுத்தணும். இவங்க கோச்சார சனியை கொண்டு வந்து உள்ள விடுவாங்க, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அப்போ 8ஆம் இடத்துக்கு அட்டமத்து சனி அப்படின்னு சொல்கிறதே சுத்த ஹம்பக். ஒருவேளை அட்டமத்து சனி நீங்கள் பார்க்கணும்னா லக்னத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பார்க்கலாம். அது லக்னத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கோச்சார சனியை பார்த்து யூஸ் இல்லை. ஒருவேளை 8ஆம் அதிபதியாக சனி இருந்தால் அந்த சனி திசை வரும்போது வேணால் 8ஆம் இடத்த வேலையை செய்யும் நம்ம நம்பலாமே தவிர, அதுலேயும் வந்து ஒரு சனி ஒரு ஒரு பாவத்துக்கு சனி 8ஆம் அதிபதியாக வந்தால் ஆட்டோமேட்டிக்காக 9ஆம் அதிபதியாக அவர் தான் வருவார் இல்லைங்களா? 8ஆம் அதிபதியாக வந்தால் 7ஆம் அதிபதியாக அவர் தான் வருவார். அப்போ ஒரு லக்னத்துக்கு சனி என்பது சுப ஆதிபத்தியமும் அசுப ஆதிபத்தியம் ரெண்டையும் பெறும். அப்போ எது வேணாலும் நடக்கலாம். அப்போ இதில் வந்து இவங்க குழப்பறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் இல்லை. ஆனால் ஒரு ஜோசியர் சொல்லும் பொழுது பரவலாக ஒரு விஷயம் செய்யும்போது மக்கள் நம்புகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால நடக்குது. இப்போ நேற்று ஒரு ஜாதகர் வராரு, அவருக்கு நான் இந்த குறிப்பிட்ட வருடங்களில் இது நடந்திருக்குன்னு சொல்கிறேன். ஆமாம் சார் 7.5 ரன்ஸில் நடக்கத்தானே செய்யுங்கிறாரு. எப்படி சார் சொல்கிறீங்க? 7.5 தான் நடக்கணும் சார். சரி, உன் பிள்ளைக்கு இப்போ என்ன நடக்குது? என் பிள்ளைக்கு 7.5 நடக்குது, இப்போ ஏன் நடக்கலை அப்படின்னா? ஆமாம் சார் நடக்கலை சார். சரி 8 வருஷத்துக்கு முன்னால் உன் பொண்டாட்டிக்கு 9-10 வருஷத்துக்கு முன்னால் 7.5 நடந்துச்சுல, அப்போ நடந்துச்சா? ஆமாம் சார் நடக்கலை சார். அப்போ 7.5க்கு அதுக்கு காரணம் இல்லையா? நான் சொல்கிறத புரிஞ்சுக்க இதுதான் காரணம். அப்போ உன்னால் இணைச்சு பார்க்க முடியல. அப்போ ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு 7.5 நடக்கும், அவருக்கு முடிஞ்சுன்னு இவருக்கு 7.5 ஆரம்பிக்கும், இவர் முடிஞ்சுன்னு அவர் 7.5 ஆரம்பிக்கும். ஒரு குடும்பத்தில் 12 பேர் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, இப்போ 3 பேர் இருக்கும், அப்போ நடக்கும் ஒரே சமயத்தில் 2 பேர் கூட. அப்போ என்னதான் செய்யுறது? வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சுறது. நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சுலாம் விட்டுறாங்க பிள்ளைகளை. அதே மாதிரி 7.5 நடந்தால் இங்கேருந்து எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டுட்டு வா. இப்போ நிறைய குழப்பங்கள் பண்ணுறாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. 7.5 என்பது முன்னேறுவதற்கான காலம். வெற்றியை நோக்கி நகரக்கூடியவன் விரைந்து ஓட வேண்டியதான், சந்தோஷமாக ஓடலாம். நான் எழுதி வச்சுக்கோங்க, 7.5 தான் கல்யாணம் நடக்கும் நிறைய பேருக்கு. 7.5 தான் வெளிநாடு போவாங்க, 7.5 தான் வீடு கட்டுவாங்க, 7.5 தான் பெரிய அளவில் முன்னேறுவாங்க. வேலை கிடச்சி பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுலாம் 7.5 சனியில் தான். அதனால் வந்து 7.5 யாரும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். அதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதை பயன்படுத்திக்கணும். அதுக்கப்புறமா வந்து சனி தசைன்னு சொன்னீங்க இல்லைங்களா? சனி தசை அப்படிங்கிறது எல்லா திசைகளுக்கும் நெகட்டிவ் நடக்கும். சனி திசைக்கு நெகட்டிவ் இருக்குது. இந்த சனி திசையினுடைய நெகட்டிவ் எந்த பக்கமாக இருந்து வரும்னா பூர்வீகத்திலேருந்து வரும். பூர்வீகத்திலேருந்து வெளியேற்றும். பூர்வீக சொத்துக்களை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்து அது மேலே ஆசையை ஏற்படுத்தி அதை கொடுக்க விடாமல் பண்ணும். மரபு ரீதியாக நான் இப்போ இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன செய்வேன்னா, இப்போ ஏதோ ஒரு காரணமாக ஊருக்கு போகிறேன். போனோடனே அந்த இயற்கை வனப்புகள் எனக்கு ரொம்ப ஆழமாக பிடிச்சிரும். என்னுடைய சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வந்துடும். எதுலன்னா சனி திசையில். வேறு திசையில் போனால் அதெல்லாம் வராது. சனி திசையில் போகிறப்ப மட்டும் என்ன ஆகும்? சனி புத்தியில் போகிறப்ப மட்டும் அந்த ஆறு, நான் அந்த ஆற்றுல விளாண்டது, அந்த தென்னந்தோப்பில் திருடுனது, இதெல்லாம் என் மண்டைக்குள்ள ஓட ஆரம்பிக்கும். அது ஒரு பெரிய கணாக்காலம் மாதிரி வந்து அந்த வாழ்க்கையை வாழணும்னு ஆசை ஏற்படுத்தி இங்கேருந்து என்னை கூட்டு போய் அங்கே விடும். அப்போ பூர்வீக ஊர்லேயே போய் வாழலாம்னு நினைப்பாங்க இல்லைங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி தசை சனி புத்தியில் அந்த வேலையை ஆரம்பிப்பாங்க. அப்போ இங்கே இருக்க பொழப்பெல்லாம் விட்டுட்டு தண்டத்துக்கு போய் அங்கே உட்கார வேண்டியதான். இந்த மாதிரி குணங்களை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான சண்டைகளை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நம்ம ஊரில் போய் வாழணும்னு ஆசைப்படுறோம் இல்லைங்களா? எல்லா சொத்தையும் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசையை ஏற்படுத்தும். அதுக்கப்புறமா காரணம் இல்லாமல் மனம் தொடர்பான இந்த மனநலம் சார்ந்த பிரச்சனைகளை திடீர்னு
ஒரு ஒரு பிரச்சனை குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தங்களுக்கு ஆரம்பிக்கும். அது வயசானவங்களா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம். இவங்களுக்கு ஏன் இப்படி ஆச்சு, ஒரு மாதிரி இவங்களுக்கு பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, இவங்களுக்கு ஏதோ செய்வனை வச்சுட்டாங்க, என் மேலே கண்ணடி பட்டுக்கிட்டே இருக்குன்ற மாதிரி ஒரு நம்பிக்கைகளை மனசுக்குள்ளே ஏற்படுத்தி ஏதோ ஒரு அமானுஷ்யம் நம்மளை சுற்றி நடக்குதுன்ற நம்பிக்கையை ஏற்படுத்தும் இந்த சனி திசை. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் நம்பிக்கை ஏற்படுத்த தான் செய்யும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவனுக்கு அப்படி சும்மா தோணுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அது நடக்கும், அவங்களுக்கு அது நடக்கும், அதனால அதை நம்புறாங்க. அது மாதிரி அவங்களுக்கு நடக்கும். ஆனால் அதை கடந்து வரும்போது அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அது இல்லை வேற மாதிரின்னு புரிஞ்சுப்பாங்க. ஆமாம். அப்போ அந்த சனி திசையில் சர்வீஸ் ஓரியன்டாக கோயில் கட்டுறேன், இல்லைனா நான் லோக்கல் பாலிடிக்ஸில் இறங்க போகிறேன், கவுன்சிலருக்கு நிற்க போகிறேன், இப்படின்ற முடிவுகள்லாம் எடுப்பாங்க. யாரெல்லாம் சனி திசையில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் லோக்கல் பாலிடிக்ஸில் இறங்குவாங்க. இந்த பொது காரியங்கள், சேவை மனப்பான்மைகள் இதெல்லாம் செய்வாங்க. ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு மக்கள் தொடர்பான பணிகளுக்குள்ளே இறங்குவாங்க. ஹோட்டல் வைக்கிறேன், பஸ்ஸு வாங்கி விடுறேன், இது மாதிரி மக்கள் பயன்படுத்துகிறாங்க இல்லைங்களா, ரொம்ப டீப்பாக அடித்தட்டு மக்களுக்கு உள்ளே போய் ரீச் ஆகிற மாதிரி பணிகளை செய்வாங்க. அதனால் இது சர்வீஸ் ஓரியன்டான திங்கிங் இதெல்லாம் சனி கொடுக்கும். பூர்வீகம் சம்மந்தமான சிந்தனைகளை கொடுக்கும். குடும்பத்தில் யாருக்காச்சும் இடுப்பு எலும்பு உடையிறது, இடுப்பு தண்டுக்குள்ளே நான் ஆப்ரேஷன் பண்ணுறது, இது மாதிரி மிக நம்மளுடைய ஸ்ட்ரக்சரல் டிசைன் இருக்கு இல்லைங்களா, அதை ஃபுல்லாக குலைக்கும் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். சரிங்களா? அப்போ இந்த சனி திசை, ஏழரை சனி, அட்டமது சனி இதெல்லாம் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லா ஜாதகத்துக்கும் ஒரே விஷயம் நடக்க போகிறது கிடையாது. இப்போ எனக்கு ஏழரை சனி போன ஒரு 7.5 வருஷம் வச்சுக்கோங்க, நான் நல்லா இருக்கிறேன். அதுக்கு முன்னால் ஏழரை சனி. இப்போ டொனால்டு ட்ரம்ப்பும் நம்ம பிரதமர் மோடி ஐயாவும் விருச்சக ராசி, புரிஞ்சுங்களா? இவங்களுக்கு ஒரு 9 வருஷத்துக்கு முன்னால் ஏழரை சனி ஆரம்பிச்சிச்சு. அப்போ அவர் பிரதமர் ஆகிட்டார், அவர் அதிபர் ஆகிட்டார். இப்போ வரைக்கும் மோடி ஐயா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காரு. அடுத்து டொனால்டு ட்ரம்ப்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு இல்லைங்களா? அப்போ அவங்க ஏழரை சனி என்ன செஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு அடையாளத்தை கொடுத்துச்சு. அப்போ ஏழரை சனி என்பது உங்களுடைய அடையாளம், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்றதுக்காக ஒரு முக்கியமான பஸ்ஸில் ஏற மறந்துட்டிங்கன்னா வாழ்க்கை வீணாக போயிடும். அதனால ஜோசிகாரங்க சொல்கிறத ஓரளவுக்கு வச்சுக்கோங்க. ஆனால் ஏழரை சனி என்பது உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போகிற ஒரு பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் ஓடி போய் ஏறிக்கிங்க, யாரும் பயந்துக்கிட்டு நிற்காதீங்கன்றதை என்னுடைய அட்வைஸ். ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஏழரை சனியில் முன்னேற முடியாதவன் எந்த சனிலையும் முன்னேற முடியாது. ஓகேங்களா? அவர் விரட்டுறதை விரட்டலா பார்க்காம அது ஒரு ஊக்குவிப்பா. இல்லை, அது ஊக்குவிப்பு தான். நம்மளுடைய பயத்தில் அவர் விரட்டுறாருன்னு பார்க்குறோம். இப்போ அப்பா காலையில் எழுந்து வெளியே போட வேலைக்கு போடான்னு சொன்னாருன்னா அதை நம்ம ஏன் நெகட்டிவாக நினைக்கணும்? அவர் நம்ம நல்லதுக்கு சொல்கிறாருன்னு நினச்சிட்டு கிளம்ப வேண்டியதான் குளிச்சுட்டு அப்படின்ற மாதிரி தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும். அப்போ ஏழரை சனி என்பது அந்த அட்டமது சனிலாம் நம்ப தேவையில்லை. ஏழரை சனி, அதுக்கப்புறம் இந்த சனி திசையெல்லாம் உங்களை இந்த சமூகத்துக்கு அடையாளம் காட்டக்கூடிய திசைகள், அது காலங்கள், அதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த விரய சனி அப்படின்னு சொல்லும்போது பணத்தை நீங்க சேர்த்து வைக்காதீங்க, ஏதாவது நல்ல காரியங்களுக்கு உபயோகப்படுத்துங்க, இல்ல வேற மாதிரி நீங்க உபயோகிக்கிற மாதிரியான பொருட்களை வாங்குங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்துல அதை டாலி பண்ணிடும். அப்படிதான் ஒண்ணு கிடையாது, அதெல்லாம் சும்மா. அதாவது இவங்க அந்த வார்த்தைகளுக்கு புரிஞ்சு, விரயம் அப்படிங்கிறது 12ஆம் இடத்தை விரயம்னு சொல்றாங்க. தனுஸ்தானம்னா லக்னம், தனஸ்தானம்னா 2. இப்போ ஒரு ஸ்தானத்தை குறிப்பிடுறதுக்கு ஜோசி ரீதியா சில பேர்கள் இருக்கு. அதனால 12க்கு வந்தா விரயம். அந்த விரயமாகக்கூடிய இடம் இல்லை, அது பேர், அந்த இடம் பேர் விரயஸ்தானம். ஓகேங்களா? அது 12 லக்னத்துக்கு 12 விரயஸ்தானம்னு அழைக்கிறாங்க. அதனால அந்த வார்த்தை மருவி 12ஆம் இடம்ன்றதை குறிப்பிடுறதுக்கு பதிலாக 12க்கு சனி வந்திருக்குன்னு சொல்ல கூட விரயத்துக்கு சனி வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அது விரய சனிங்கிறது அது விரயம் பண்ற சனி இல்லை, அது வந்த இடம் பேர் விரயம். ஓகேங்களா? இது விரயம் என்பது ஒரு பகுதியை குறிக்கக்கூடிய பெயர். ஒரு ஸ்தானத்தின் பெயர் விரயஸ்தானம். அதுல சனி ஏறும்பொழுது விரயத்துக்கு சனி வந்திருக்குன்னு சொல்றமே தவிர அது விரயம் பண்ணக்கூடிய சனி கிடையாது. எல்லாம் பேர்களை வச்சு சொல்லுவாங்க, நான் சேமிக்கிறேன், ஆனா நான் சேமிக்கிற பணம் என்கிட்ட நிக்கல. அதுக்கும் ஏழரை சனிக்கும் சம்பந்தம் இல்லையா? நிறைய பேர் நான் கேட்பேன், ஏழரை சனி வந்துருச்சு சார்னு வாங்க. ஏழரை சனிக்கு முன்னால என்ன சென்னைக்கு கலெக்டரா இருந்த சொல்லுவாங்க, வீடு கட்டிடுங்க, கல்யாணம் பண்ணிடுங்க, வேற ஏதாவது தங்க நகை வாங்கி போடுங்க, காசு சேர்த்தே வைக்காதீங்க, அப்படிலாம் கூட சில பேர் சொல்றாங்க. அதெல்லாம் சும்மாங்க. அதான் இது அவங்க ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் படிச்சவங்களா என்ன, அவங்க பணம், தங்கம், வீடு எல்லாமே ஒரே வேல்யூ தான். சரிங்களா? அதாவது பணம் விரயம் ஆயிட்டே இருக்க போது அது உபயோகமா பண்ணு, சேர்த்து வைக்காத. நீ சேர்த்து வச்சாலும் அது எப்படியாவது அதாவது அது என்னன்னா ஒரு காலத்தினுடைய நம்பிக்கை இருக்கலாம். எங்க சேர்த்து வைப்பீங்க? பீரோல சேர்த்து வைப்பீங்க. இப்பதான் பிக்சட் டெபாசிட் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் பேங்க்ல போட வேண்டியதானே. எல்லாமே நம்மளுடைய மைண்ட் செட்டு, நம்மளுடைய பொருளாதார நிபுணர்களா அவங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தங்கமும் ஒன்று தான், காசும் ஒன்று தான், வீடும் ஒன்று தான், எல்லாமே வேல்யூ தான். சரிங்களா? கையில் பணம் இருந்தால் புழக்கமாயிருது அப்படின்னா 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா வச்சுட்டு புழக்கம் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. 1 லட்ச ரூபாய் புழக்கம் பண்ணுவீங்க. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் அவர் என்ன சொல்கிறது, நம்மளே கொண்டு போய் எங்கேயாச்சும் சேர்த்துருவோம் இல்லைங்களா? அவ்வளோதானே தவிர இதை போட்டு ரொம்ப பழமையாக போட்டு குழப்பிக்கிட்டு தேவை. விரயம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் விரைய சனி வந்தால் தான் சேமிக்கணுமா என்ன? எது வந்தாலும் காசு ஓரளவுக்கு மேலே சேர்ந்துச்சுன்னா போய் சேமிக்க வேண்டியதான். எப்பயுமே காசுகளை விரயம் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன்.
கடன் வாங்காதீங்க, காசுல விரயம் பண்ணாதீங்க, செலவு பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். அது 7.5 சனிக்கு மட்டும் சொல்கிறது இல்லைங்க, எல்லா சனிக்கும் சொல்ல வேண்டியதான். சரிங்களா? அதனால் வந்து இது மாதிரி ஒரு ஜாதகத்தை வைத்துக்கொண்டு இதனால தான் என் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. என் வாழ்க்கை கெட்டு போனதோ வேணால் ஜாதகம் குறிப்பிடலாமே தவிர, ஜாதகத்தில் இது வந்ததுனால தான் என் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு யாரும் நம்பாதீங்க. இதில் ஒரு பெரிய சிஸ்டம் என்னென்னா, 7.5 சனினால அவங்க கெட்டு போச்சுன்னா சரி பரவாயில்ல, சரி பண்ணிக்கலாம், 7.5 வருஷம் தானே, பரவாயில்ல போயிட்டு போகுதுன்னு விட்டுறலாம். ஆனால் இவங்க அப்படி சொல்கிறது இல்லை. 7.5 ஆரம்பிச்சோடனே அங்கே சனீஸ்வரன் கோயிலுக்கு போ, அதை வாங்கி போட்டுக்க, இதை வாங்கி போட்டுக்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அப்படியே ஒரு பிஸ்னஸுக்குள்ளே கொண்டு வந்து உங்களை லாக் பண்ணிடுறாங்க. அதில் போய் மாற்றுறது தான் பிரச்சனை. அப்போ இது மாதிரி பிஸ்னஸுக்குள்ளே நம்பாதீங்க. ஒருவேளை ஒரு ஜோசியர் வந்து உங்கள் 7.5 சனி சொல்கிறாரு, பரவாயில்ல கொஞ்சம் கவனமாக போகலாம்ல, தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு அதையும் பாசிட்டிவாக மோடு பண்ணிட்டு போங்க. நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஜோசியத்தில் எதுவும் கிடையாது. ஆனால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் நெகட்டிவாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை இப்படி தான் போகும்னு சொல்கிறது நெகட்டிவாக இருக்கலாமே தவிர, இந்த காலத்தில் தான் இது நடக்கும், இந்த காலத்தில் தான் நடக்கும், பயந்துக்கிட்டு இருங்க அதுன்னு சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இப்படி போகுன்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜாலியாக எடுத்துக்கிட்டு போக வேண்டியதான். அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க தேவையில்லை. அதனால் 7.5 சனி, அட்டமத்து சனி இதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போது 7.5 சனினா பயப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து அலைச்சலாக பார்க்காம நம்மளோட ஊக்குவிக்கிறாரு சனி அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஓடிட்டே இருக்க வேண்டியது தான். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இந்த 7.5 தான் நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.